அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி. அதாவது 8வது ஊதிய குழு தொடர்பாக டிஏ இணைப்பு நடவடிக்கை மற்றும் கம்யூட் பென்ஷன், அது மட்டும் இல்லாமல் டிஓஆர் லிஸ்ட்டும் தயாராக உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பரிந்துரை விதிமுறைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனர்வு திருத்தங்கள் குறித்து முக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பின் மூத்த உறுப்பினர்கள் அரசாங்கம் விரைவில் பரிந்துரைகளை நிறைவேற்றும் என்றும், இதனால் ஊழியர் சங்கங்கள் தங்கள் முக்கிய கோரிக்கைகளை அதிகாரப்பூர்வமாக முன்வைக்க முடியும் என்று எதிர்பார்ப்புடனும் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போதுள்ள இந்த குறிப்பு விதிமுறைகள் விரைவில் அரசாங்கத்தின் ஒப்புதலை பெறும் என்றும் தாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது விரைவில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று NCJCMஇன் பணியாளர்களின் பக்க செயலாளர் சிவ்கோபால் மிஸ்ரா அவர்கள் ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. இது நீண்ட காலமாகவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு 8வது ஊதிய குழுவின் செயல்முறையின் அடுத்த கட்ட நகர்வை இது குறிக்கிறது. அடுத்ததான் பார்த்தோம்னா, NCJCM என்பது தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளை கொண்ட ஒரு கூட்டு அமைப்பாகும். இது ஊழியர்களுக்கும் மத்திய அரசுகளுக்கும் இடையே உள்ள சர்ச்சைகளை தீர்ப்பதற்கும் உரையாடலை ஒழுங்குபடுத்துவதற்கும் பணிபுரியும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இது செயல்படுது. ஜனவரியில் அரசு பரிந்துரைகளை வழங்க ஊழியர் தரப்பிலிருந்து பரிந்துரைகளை கோரியிருந்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக NCJCM குறைஞ்சபட்ச ஊதியங்கள் மற்றும் கமிஷனின் கீழ் அடிப்படை ஊதியத்தை திருத்தத்திற்கு பயன்படுத்தப்படும் பெருக்கியாக பிட்மென் ஃபேக்டர் ஆகியவற்றின் குறிப்பாக கவனம் செலுத்தி அது தொடர்ச்சியான அழுத்தமாகவும் கோரிக்கையை கோடிட்டு காட்டி அதற்கான கோரிக்கையை விடுத்து அதை சமர்ப்பிச்சுட்டு வராங்க. NCJCMஇன் முன்மொழியப்பட்ட ஒரு முக்கிய மாற்றமானது தற்போது 3 யூனிட்டுகளுக்கு பதிலாக 5 யூனிட்டுகளின் நுகர்வு தேவையின் அடிப்படையில் குறைஞ்சபட்ச ஊதியத்தை மீண்டும் கணக்கிடப்படுவதாகும். இதில் சார்பு பெற்றோருக்கான கணக்கியல் மடங்கு 7வது ஊதிய குழுவின் கீழ் முந்தைய அணுகுமுறை மிகவும் பழையது என்றும் சமகால குடும்ப அமைப்புகளை பிரதிபலிக்க அது தவறிவிட்டது என்று மிஸ்ரா வாதிட்டார். பின்வரும் கோரிக்கைகளையும் விடுவிச்சிருக்காங்க. விடுத்திருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தேக்கத்தை தடுக்க சாத்தியமற்ற ஊதிய விதிகளை இணைத்தல். அதாவது லெவல் 1 லெவல் 2ஐ இதனோட இணைக்கணும், லெவல் 3ஐ லெவல் 4ஓட இணைக்கணும், லெவல் 5ஐ 6ஓட இணைக்கணும் அப்படிங்கிறத முன்மொழியப்பட்டிருக்கு. அடுத்தது 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியத்தின் மாற்றப்பட்ட பகுதியை, அதாவது கம்யூட் பென்ஷனை மீட்டமைத்தல். அடுத்ததா நாடாளுமன்ற பரிந்துரைகளுக்கு ஏற்ப 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வூதிய அதிகரிப்பு. அடுத்ததா 50% அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைத்தல். 5வது ஊதிய குழுவின் கீழ் பின்பற்றப்பட்ட ஒரு நடைமுறை, ஆனால் அது பிறகு நிறுத்தப்பட்டது. இப்போது அதை பரிந்துரைத்துள்ளது. தற்போது மார்ச் மாதத்தின் சமீபத்திய திருத்தத்தை தொடர்ந்து அகவிலைப்படி 55% உள்ளது. பணவீக்கம் தொடர்ந்து வாங்கும் சக்தியை பாதித்து வருவதால் அதை அடிப்படையாக கொண்டு இந்த கோரிக்கையும் விடுத்துட்டு வராங்க. அதாவது ஊதியத்துடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மீண்டும் எழுந்துள்ளது. 8வது ஊதிய குழுவில் ஜனவரி 2024இல் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டாலும் குழு இன்னும் அமைக்கப்படவில்லை. இது ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் குழுவை அமைப்பதிலும் TORஐ இறுதி செய்வதிலும் ஏற்படும் தாமதங்கள் காலக்கெடுவை 2027 வரை தள்ளக்கூடும். இந்த ஊதிய குழுக்கள் பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றன. ஊதிய குழுக்களை நாடு முழுவதும் 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதிய அமைப்பு மற்றும் ஓய்வூதிய சலுகைகளின் திருத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். 8வது ஊதிய குழு சம்பந்தப்பட்ட குழு ஏதாவது அமைக்கிறாங்களா, அதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.